பீகார் வந்து ஜாதிய ரீதியாக தான் ஓட்டு போடும். இன்னும் முற்போக்கு சிந்தனையெல்லாம் கிடையாது. அப்போ இவர் அது உண்மையாக இருந்தார்னா இவரோட ஸ்லைஸ் ஆஃப் தி ஓட்டுங்கிறது அப்பர் கேஸ்ட் ஓட்டை பிரிப்பார். அது பிரித்தார்னா பிஜேபி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் எப்படின்னு எதிர்கொள்ளுது? ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநிலத்தை மட்டும் அவங்க அந்த மாநிலத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சா இந்த மாநிலத்துக்கு நாங்கள் ஒரு 2 வருஷமாகவே ராகுல் காந்தியை கவனிச்சிங்கன்னா தலித் அண்ட் அத்திப்பிச்சடா, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ்லேயும் தலித்துக்களுக்கு நடுவில் அவர் வேலை செய்கிறாரு. இன்ஃபேக்ட் எவ்வளோ மோசமாயிடுச்சுன்னா போன வாரம் வந்து உத்தரப்பிரதேஷில் ராய்பரேலியே ஒரு தலித்தை அடித்து சாவடிச்சிருக்காங்க. அவர் சாவடிச்சா கூட ராகுல் காந்தி பேரை சொல்லி தான் செத்துருக்கிறாரு. ஸோ தலித்துக்கும் இப்போ இந்த ஓட்சோரி, இந்த ரிசர்வேஷன் மாதிரியான விஷயங்கள் பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கடைசி நிமிஷத்தில் எதுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாரு மோடி? இந்தியா ஃபுல்லாக போய் அந்தந்த இங்கே இன்க்ளூடிங் நம்ம திமுகக்கு அட்வைஸ் கொடுத்த பிரசாந்த் கிஷோருங்கிறவர் ஜன் சுராஜ் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் 3வது அணியாக கிளப்பியிருக்கிறாரு. அவர் ஒரு பூமியார், ஒரு விதமான பிராமணர். அவர் வந்து அவரில் பாண்டேன்னு நினைக்கிறேன், ஒரு பிராமணர். அவர் வந்து ஒரு 10% ஓட்டையாவது பிரிப்பார். அவர் என்ன சொல்கிறார், நீ ஆர் நேட்டிவ் ஆஃப் பீகார், அடுத்த 10 வருஷம் நான் பீகாரில் தான் இருக்க போகிறேன், பீகாரை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. அவர் பீகாரில் 2 வாட்டி ஃபுல்லாக சுற்றி ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணி ஒரு 10% ஓட்டை பிரிப்பாருன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார், 2 நடக்கலாம். நான் 10 சீட்டோட கம்மியாகவும் வாங்கலாம், இல்லை எல்லாரும் சேஞ்சுக்கு ஆப்போசிட்டாக ஓட்டு போட்டு 150 சீட்டுக்கு பண்ணி நான் எடுக்கலாம். ஆர் அந்த பாட்டம் எதா இருந்தாலும் நான் திரும்பி வேலை செய்வேங்கிறாரு. நேற்று வந்த செய்தி வரைக்கும் அவர் வந்து நான் வந்து தேஜஸ்விக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண போகிறேங்கிறார். அவரோட பிரச்சாரத்தையே வந்து இவரோட தொகுதியிலேருந்து ஆரம்பிச்சார். ஆமாம், ஸோ இவரோட தொகுதியில் ஃபைட் பண்ண போகிறாரு. இது பேசிக்லி என்ன பண்ணுறாருன்னா அவர் பிஜேபி ஓட்டை பிரிக்கிறார். இதான் ஸ்ட்ராட்டஜி. அவர் ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியாது, பட் ஏன்னா அந்த ஊரில் யாதவ் முஸ்லீம் ஓட்டு கன்சாலிடேட் ஆகி தேஜஸ்விக்கு வரும். அப்போ யார் ஓட்டை நீங்கள் பிரிக்கிறீங்க? ஸோ அவர் போடுற கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தா படித்து அப்பர் கேஸ்ட் கேண்டிடேட்டாக போடுறாரு. இந்த படித்த அப்பர் கேஸ்ட் கேண்டிடேட் வந்து டெஃபினட்டாக பிஜேபி ஓட்டு தான் பிரிக்கும். அந்த சின்ஹான்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரை கூட 2014 மோதியை பில்லியன் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி மோதியை ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்சவர் இப்போ மோதிக்கு அகேன்ஸ்டாக வந்து இதில் வேலை செய்கிறார். ஆனால் அவர் திட்டதெல்லாம் தேஜஸ்வியை திட்டாலும். ஸோ இந்த எலக்டோரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் வந்து ஜாதிய ரீதியாக தான் ஓட்டு போடும். இன்னும் முற்போக்கு சிந்தனையெல்லாம் கிடையாது. அப்போ இவர் அது உண்மையாக இருந்தார்னா இவரோட ஸ்லைஸ் ஆஃப் தி ஓட்டுங்கிறது அப்பர் கேஸ்ட் ஓட்டை பிரிப்பார். அது பிரித்தார்னா பிஜேபி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு நான் நம்புகிறேன். இப்போ இது வந்து ஒரு மும்முனை போட்டியை நோக்கி பீகார் போயிடுச்சுன்னு சொல்லலாம். டெஃபினட்டாக மும்முனை போட்டி தான். ஒரு குரூப்புக்கு 7% ஓட்டும், மீதி 2 பெரிய குரூப்புக்கு நடுவில் போகுது. அதனால் இப்போ வர எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, சர்வேல யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் தேஜஸ்வி யாதவ் 40%, 40% ஓட்டு எடுத்து இவருக்கு நிதிஷ்குமாருக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி. அது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை சொன்னதுனால கரெக்டாக சொல்கிறீங்க. தேஜஸ்வி ஃபஸ்ட் இடத்துல இருக்கார், பிரசாந்த் கிஷோர் 2வது இடத்துல இருக்கார், நிதிஷ் 3வது இடத்துல இருக்காரு. பிஜேபியிலேருந்து முகமாவே யாருமே இல்லாமல் இருக்காங்க. ஆமாம், ஆனால் கட்சியாக ஓட்டா பார்த்தா அது வேற மாதிரி வருது. அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல. இதுலேருந்தே ஓட்டு கிடைப்பு எடுக்கிறவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு, இந்த வாட்டி நிதிஷ்குமாருக்கு 25 சீட்டு கூட வராதுங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறது நிதிஷ்குமாருக்கு 25 சீட்டு வராதுன்னு. நிதிஷ்குமாருக்கு 25 சீட்டு கூட வரலன்னா பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் எப்படின்னு எதிர்கொள்ளுது? ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநிலத்தை மட்டும்
அவங்க அந்த மாநிலத்துக்கு ஒரு இல்ல. ஸ்ட்ராட்டஜி வச்சா கூட இந்த மாநிலத்துக்குன்னு நாங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் வைக்கல. ம். ஓட் சோரிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு கேம்பெயின் தான். அதில் ஒரு 15 நாளைக்கு ராகுல் காந்தி போயிருக்கிறாரு. ஒரு 2 வருஷமாகவே ராகுல் காந்தியை கவனிச்சிங்கன்னா தலித் அண்ட் அத்திப்பிச்சடா, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ்லேயும் தலித்துகளுக்கு நடுவில் அவர் வேலை செய்கிறாரு. ம். இன்ஃபேக்ட் எவ்வளோ மோசமாயிடுச்சுன்னா, போன வாரம் வந்து உத்தரப்பிரதேஷில் ராய்பரேலிலே ஒரு தலித்தை அடித்து சாவடிச்சிருக்காங்க. அவர் சாவடிச்சா கூட ராகுல் காந்தி பேரை சொல்லி தான் செத்துருக்கிறாரு. ம். ஸோ தலித்துக்கும் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸுக்கும் ஒரு லீடராக ராகுல் காந்தி எமர்ஜ் ஆகிறாரு. ஆ. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பி திரும்பி அவர் சொல்கிறது என்னென்னா, ஆ. இந்த 50% ரிசர்வேஷனுங்கிறது வந்து நாட் அக்செப்டபிள். ஓகே. 50% ரிசர்வேஷனுங்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ம். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணும். 69% மினிமம் நம்பர் சொல்ல அவர். பட் தமிழ்நாடு மாடலில் 69% ரிசர்வேஷன் நிச்சயமாக வரும். ஆனால் இப்போ இந்த இந்த ஓட்சோரி, இந்த ரிசர்வேஷன் மாதிரியான விஷயங்கள் பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கடைசி நிமிஷத்தில் எதுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாரு மோடி? அவருக்கு பயமே இல்லை, ஜெயிக்க போகிறாரு. குஜராத்தில் 10,000 ரூபா கொடுத்தாரு. ஒரு பயம் இருக்கிறதுனால தானே 10,000 ரூபா கொடுக்குறாரு. ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியா கூட்டணி வந்து முடிவாகாமலே இருக்கு. விடுவெல்லாம் ஆயிடுச்சு. இதில் சீட் ஷேரிங்க்கு இப்போ சீட் ஷேரிங் இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சிபிஐஎம்எல், ஆர்ஜேடி, காங்கிரஸ்ஸு அண்ட் விஐபி, இந்த 4 பார்ட்டி தான் மெயின் பார்ட்டி. இது கூட ஏதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சேருதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது தான் கேள்வி. இதில் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து எப்படி சீட்டு யாருக்கு எவ்வளோங்கிறதோட எந்தெந்த கேண்டிடேட்டை போடுறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ 2-3 நாளாக நீங்கள் பீகாரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஜேடியூலேருந்து பெரிய பெரிய லீடர்லாம் மாறி ஆர்ஜேடிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், 2 எம்எல்ஏ வந்து ஆர்ஜேடி எம்எல்ஏ வந்து அவங்க தூக்கியிருக்காங்க பிஜேபி. ஆனால் ஜேடியூலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி பழைய எம்பி ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு சிட்டிங் எம்பியோட மோடி கவர்மெண்ட் ஆதிக்கிற சிட்டிங் எம்பியோட பையன் ஆர்ஜேடியில் சேர்ந்துருக்காரு. அப்போ மோடிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது? அப்போது பீகாரோட வெற்றிங்கிறது ஒரு 2029க்கான ஒரு 2029ங்கிறது லாங் வே டு கோ. என்னோட பர்சனல் பிலீஃபு இந்த எலெக்ஷன்னால் 2029 தீர்மானிக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு மோடிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய எலெக்ஷன். ஏன்னா அவர் வந்து பீகார் தான் போன வாட்டி அவரை 2 மாநிலம் தான் அவரை காப்பாற்றிது. ஒன்று பீகார், ஒன்று ஒரிசா. இப்போ இந்த பீகார் மாநிலத்தில் அவர் தோத்தாருன்னா அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா ஒரு ஜெயிச்ச மாநிலத்தில் அவர் தோக்குறாரு. இப்போ மக்கள் வந்து விருப்பெழுச்சியோடு இருக்கிறாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் அந்த எலெக்ஷன் ரோல்ஸை பண்ணது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இன்னும் அதுக்கு முடிவு இன்னும் ஃபைனலாக சொல்லலை. நிறைய பேரை ஓட்டுலேருந்து லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க. நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இன்னும் தீர்வு வரல. இன்னும் எலக்டோரல் ரோலே ஃபிக்ஸ் ஆகலை. எலக்டோரல் ரோல் ஃபிக்ஸ் ஆகி இந்த வாட்டி மக்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ரிசல்ட் ஒரேடியாக பிஜேபி பக்கம் போச்சுன்னா மக்களுக்கே இந்தியா ஃபுல்லாக ஒரு சந்தேகம் வந்துடும், தட் இவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எல்லா ஊர்லேயும் போய் ஓட்டு போடுறாங்கங்கிறது நிரூபணம் ஆகிடுச்சு. மல்டிபிள் இடத்துல அவன் ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறான். ஸோ அது மாதிரி ஏதாவது கேம் ஆகுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ இந்த 2 ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு இருக்கும்? வழக்கமாக அங்கே 3-4 ஃபேஸ் அப்படி இப்போ போட்ட ப்ரெஷரோட காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் போட்ட ப்ரெஷரில் இப்போ நிறைய ஃபேஸ்னால் நீங்கள் நிறைய ஏமாற்றலாம். ஒரு ஆளை மெதுவாக மாற்றிக்கிட்டே போகலாம். இப்போ 2 ஃபேஸ்னால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போது இதோட தொடர்புடைய ஒரு கேள்வின்னு, இப்போ ராகுல் காந்தியை நம்ம கவனித்து வரப்போ அவர் பீகார் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் பேசின மாதிரி கடுமையாக சமீபத்தில் அவர் எப்போவும் பேசின மாதிரி இல்லை. அவர் வந்து அதிகாரிகளையே வான் பண்ணுற இடத்துக்கு போனார். அது ஏன்னா அவர் வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் தோற்ற ஒரு சீட்டு, காங்கிரஸ் ஜெயித்த ஒரு சீட்டில் நடந்த முறைகேடுகளை சுற்றி காமிச்சிருக்கிறார். இன்னும் ஹைட்ரஜன் பாம்புன்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 25 லோக்சபா சீட்டில் போகிற எலெக்ஷனில் கை மாறி இருக்கும்.
25 லோக்சபா இப்போவே அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. ஒரு 20-25 சீட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்கன்னு நிரூபணம் ஆகிடும். ஸோ அதுதான் அவர் பேசினாரே தவிர இது வந்து பீகாரை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டினார். உயிரோடு இருக்கிறவங்கள செத்து போனதாக எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை அவர் வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் இவ்வளவு நேரமும் ஒரு விரிவாகவும் ஆழமாகவும் பீகாரினுடைய கள அரசியல், அடுத்து வருகிற தேர்தல், அது தேசிய அரசியலில் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்று வெவ்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்காக உளமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.